இது வந்து நாட்டையே மாற்றணும் வந்தேன். நாட்டை மாற்றுறதுக்கு காங்கிரஸ் ஒரு டூல். அந்த டூல் மழுங்கி போன டூலாக இருக்கு. உண்மையிலேயே ஒரு காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னா அந்த காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு சிந்தனையும் அதற்கான எக்ஸ்பீரியன்ஸும் தகுதியும் எனக்கு இருக்கு. நீங்க எம்எல்ஏ ஒரு இது இல்லைன்றீங்க, அந்த எம்எல்ஏ நிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு தானே சார் வெளியே வந்து. 37 வருடம் அனுபவம் உள்ள உணர்ச்சி பூர்வமாக உள்ள ஒரு இளைஞன் நான். இளைஞனா சார்? ஆமா, முதியோர்ல இளைஞர். அதாவது நீங்க ஒரு கணக்கை போட்டுட்டு இருக்கீங்க, வேளச்சேரியில் இருந்தா திமுக நம்ம கூட கூட்டணியில இருக்கு, அவங்க செலவும் பார்த்துக்குவாங்க இதுவும் பார்த்துக்குவோம், நம்ம கஷ்டப்பட இல்லாம எம்எல்ஏ ஆளான்ட்டு நினைச்சீங்கல்ல. ஒரு நல்ல தோழன் வந்து தட்டி கேட்கணும். ஓகே, அதுதான் ஒரு தோழனுக்கு அதிகாரம். நான் அந்த மாதிரி இருந்தவன். அதனால இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் வந்து தெருவில் பேசுறதுக்கு உதவும், என்கிட்ட அது ஓடாது. சார் நீங்க வந்து ராஜீவ் காந்திய அடையாளம் கண்டப்பட்டவர். அப்படி இருக்கிறப்ப ராஜீவ் காந்திக்கு துரோகம் செஞ்சுட்டு போற மாதிரி இருக்கே சார். குடும்பத்துக்கு எதிராக இது பண்ணி கட்சிக்காக சேவை செய்து கவுன்சிலராகி இருந்து இந்த கட்சி அவர் கண்டுக்காது. தலைவரே கண்டுக்கலையே, ராஜீவ் காந்தியை கண்டுக்கலையே, தொண்டனையா கண்டுக்க போறான். யாருன்னு தெரியாது, இல்ல புரிஞ்சு புழு பூச்சி பூண்டு கூட தெரியாது சார். அந்த தெரிய வச்சது காங்கிரஸ். மன்னிக்கணும், அதை போயிட்டு அதுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியே வரலாமா? அதனால நீங்க உன்னை புரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்க வேற யார்ட்டையா திமுக காரங்கிட்ட இந்த அரசியல்ல வந்து பதவிக்காகவும் பணத்துக்காகவும் வர பாருங்க, அவங்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டீங்கன்னா சரியா இருக்கும். நான் புகழுக்காக வர்றது கூட ஒரு வித சுயநலம் நினைக்கிறேன். நீங்க உண்மையிலேயே இதை வந்து என்ன ப்ரோவோக் பண்ணணும், உங்களுக்கு நல்ல டிவி ரேட்டிங் வரணும்னு சொல்லுங்க, எனக்கு புரியுது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸில் 37 வருடங்களாக இருந்த முன்னாள் அமரைக்கை நாராயண் அவர்கள் சந்திப்பு வாருங்க சார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார், ஒரு சின்ன விஷயத்துக்கோசரம் காங்கிரஸ் விட்டு வெளியே வரலாமா சார்? உங்களை மாதிரி ஜென்டில்மேனா இருக்கிறீங்க. என்ன சின்ன விஷயம் எனக்கு புரியல. என்னன்னா, இது ஒரு நாள்ல எடுத்த முடிவில்லை, ஆழ்ந்த சிந்தனையுடன் எனது 37 வருட அனுபவத்தை கொண்டு எடுத்த முடிவு. அதனால் இது வந்து ஒரு சின்ன விஷயமே இல்லை. அதாவது இது வந்து நாட்டையே மாற்றணும் வந்தேன். நாட்டை மாற்றுறதுக்கு காங்கிரஸ் ஒரு டூல். அந்த டூல் மழுங்கி போன டூலாக இருக்குது. என்ன செய்ய முடியும்? காந்தி காங்கிரஸை ஒரு டூலாக உபயோகப்படுத்தினார், ஷார்பன் பண்ணார். நான் 37 வருடம் அந்த டூலை ஷார்பன் பண்ண முயற்சி பண்ணேன். நான் வரைச்சே நல்ல டூலாக இருந்தது. ராஜீவ் காந்தி இருந்தார். அது இன்றைக்கு அது வந்து ஒரு உபயோகமற்ற, அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல கொள்கையுடைய கட்சி, ஆனால் கொள்கையும் இல்லை, இது இல்லை. உண்மையிலேயே ஒரு காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னா அந்த காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு சிந்தனையும் அதற்கான எக்ஸ்பீரியன்ஸும் தகுதியும் எனக்கு இருக்கு. நீங்க சொல்லிட்டே போதுமா சார்? நிச்சயமா இல்லை. அது உங்களுடைய காங்கிரஸ்ல இருக்கிறவங்க சொல்லணும், மத்திய காங்கிரஸும் சொல்லணும், நீங்களா சொல்லுங்க. அந்த கட்சி இன்றைக்கு சரியான டேலண்ட்டை எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு தெரியல. ஒரு கட்சியுடைய இது வந்து அதனுடைய வேர்களும் சரி இதுவும் சரி அதனுடைய தொண்டர்கள் தான். நான் ஒரு அடிமட்ட தொண்டன். 37 வருடம் அந்த கட்சி என்னை உபயோகப்படுத்தவில்லை, சரியாக உபயோகப்படுத்தவில்லை. உபயோகப்படுத்தினாங்க. எனக்கு ஒரு சில அனுபவங்கள் அந்த கட்சி. இது இப்போது 37 வருடம் அனுபவம் உள்ள உணர்ச்சி பூர்வமாக உள்ள ஒரு இளைஞன் நான். இளைஞனா சார்? ஆமா, முதியோர்ல இளைஞர். வயதுன்றது ஒரு நம்பர் தான் சார். மனசுதான் இல்ல. ஐ கேன் டெல் யூ, ஐ டேக் வாக் 10,000 steps. I play tennis on and off. I am willing to put my இது with lot of youngsters. So it's not the age. அதாவது இன்றைய 70, அந்த காலத்து 40. I am telling you, 37 வருடம் இளைஞ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எனர்ஜியுடன் இருக்கக்கூடிய ஒரு
இளைஞன், ஆர்வமுள்ள இளைஞன் இன்று மீண்டும் இவ்வளவு தகுதியோட நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியோடு இருக்கு. அதனால் இது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆடுபடல. ஏன்னா ஒரு எம்எல்ஏலாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. எம்எல்ஏ வந்து இஸ் ஒன்லி a tool to assist the country. ரைட். நீங்கள் எம்எல்ஏ ஒரு இது இல்லைன்றீங்க. அந்த எம்எல்ஏ நிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு தானே சார் வெளியே வந்துருக்கீங்க. நியாயமான கேள்வி. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம்னா, நீங்க உங்களுக்குலாம் ஒண்ணு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு டிவியில ஒரு இதுக்காக நீங்க கேட்குறீங்க, அதை வந்து சாதாரண மக்களுடைய பார்வை கூட அப்படி இருக்கலாம். ஆனா ஒன்று யோசனை பண்ணி பார்க்கணும், எது நல்ல நேரம் வெளில வரத்துக்குன்னு. ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். நான் 1 மாதத்துக்கு முன்னே வெளில வந்துட்டேன் வச்சுங்க, வந்து ஒரு கட்சியில சேர்ந்து இவன் வந்து புது இடத்துக்கு எம்எல்ஏக்காக போனான்னு சொல்லுவீங்க. அதாவது அப்பம் புள்ள கழுத கதை தான் நீங்க பேசுறது. எது பண்ணாலும் விமர்சனம் பண்றதுக்குன்னு இருக்காங்க. ஆனா இதுல என்னன்னா, காங்கிரஸ் கூட சொல்லும், இத்தனை வருஷம் இருந்தார், அவருக்கு இப்போ வாய்ப்பு கொடுக்கணும். நிச்சயமா இந்த தொகுதியில் ஒன்றும் கேட்டா காங்கிரஸுடைய வார் ரூம் தாட், ஐ வுட் பி த ரைட் கேண்டிடேட். தே நோ எனக்கு காங்கிரஸ்ல பல சோர்சஸ், முடிவு செய்யக்கூடிய தலைவர்கள், டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய வார் ரூம், பல பேர் வந்து இன்றைக்கு வேளச்சேரிக்கு நீங்க தான் தகுந்த ஆள். ஏனென்றால் 60% வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ், மிடில் கிளாஸ். உங்களால் அவங்க கூட கனெக்ட் பண்ண முடியுது. நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் தண்ணியில் நின்று வேலை பண்ணுறீங்க. இது இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறீங்க, அம்மா உணவகத்தில் உணவு தரீங்க. ஆட்டோ சங்கம் அல்ல, சிஐடிஐடிஸ்லாம் ரொம்ப யூனியனைஸ்டு. இது அவங்களே உங்களை ஏற்றுக்கிட்டு அனைத்து கட்சி ஆட்டோ தொழிற்சங்கத்துடைய கௌரவ தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆள் தான் நீங்கள் வந்து இங்கே திருவான்மியூர் குப்பம், மீனவர் குப்பம் இருக்கு, 25 வருஷத்துக்கு முன்னாலேயே நீங்கள் அங்கே வேலை பண்ணியிருக்கீங்க. கானகம்னு ஒரு இடம் இருக்கு அங்கே வேளச்சேரி தொகுதியில், அங்கே வந்து நீங்கள் அவங்களுக்கு பாதாள சாக்கடைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க அந்த ஸ்லம்முக்கு. மயிலாப்பூரில் பல ஸ்லம்மில் தங்கியிருக்கீங்க. கம்ப்யூட்டரை வந்து அடித்தட்டு மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க. அங்கே உங்கள் முதலாக எந்த கட்சியுமே செய்யாமல் டெக்னாலஜிக்கலாக உங்கள் கட்சி வெப்சைட்டை, கட்சிக்கு வெப்சைட் ஏற்படுத்தியது நீங்கள். ஆனால் அதை வந்து அரசியலில் சமூக சேவையாக இருக்கணும்னு நீங்கள் வந்து கட்சி வெப்சைட்லேயே ஜாப் போர்ட்டல் ஏற்படுத்தினீங்க. இப்போ நேற்று இல்லை, 20 வருஷம் உங்கள் ட்ராக் ரெக்கார்டை பார்க்குறோம். நீங்கள் வந்து ஜாப் போர்ட்டல் மட்டும் எடுத்தலை, சரியான நேரத்தில் பிளட் கொடுக்கணும்னு கட்சியுடன் சேர்ந்து பிளட் பேங்க் online.org ஏற்படுத்தினீங்க. அது அன்றைக்கு மட்டும் கட்சி உபயோகிக்காதால் அப்படியே விட்டுல, இன்னும் அந்த பிளட் பேங்க் ஆன்லைன் உபயோகப்படுத்தி இந்த எமர்ஜென்சி டைமில் மக்களுக்கு பிளட் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அனைத்து மக்களுடைய தொடர்புல டெய்லி இருக்கீங்க. நீங்கள் தான் கேண்டிடேட்னு என் கட்சியில் பல பேர், தொண்டர்களும் ஆட்டோ ஓட்டுநர்களும் வார் ரூமிலிருந்து வந்த செய்திகளும் கட்சி தலைவர்கள் பல பேரும் சொன்னாங்க. இப்போ நம்ம சீக்கிரம் வந்துட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம் இல்லைன்னு. ஸோ எந்த நேரமும் இல்லை, சரியான நேரம் கிடையாது. ஒரு முடிவு எடுத்தாச்சு, 37 வருடம் விடாமுயற்சி. நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் ஜூனியர் விடனில் சொன்னாங்க, அட்டப்படத்தில் போட்டு விடாக்கண்டன் நாராயணன். ஐ திங்க் தே அசஸ் மீ ரைட். சரி சார், விடாக்கண்டன் நாராயணன் தானே? அமெரிக்கை நாராயணன். அமெரிக்க நாராயணன். ஓகே, உங்களுக்கு இவ்வளவு கூட பொதுமக்களிடம் வேளச்சேரியில் இவ்வளவு ஃபெமிலியரான ஆளை இருக்கிறப்ப இப்போ இண்டிபெண்டா நின்றுட்டு போலாமே? இல்லை, எதுக்கு கட்சியில் புரிஞ்சிக்கவே நான் வந்து என்ன செய்ய போறேன்னு நான் ஒன்றும் முடிவு பண்ணலை. இன்னும் புரிஞ்சுங்க, வேளச்சேரி மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா இன்னைக்கு அமெரிக்கை நாராயணன் இஸ் a brand. இதை வந்து அமெரிக்கை என்ற வார்த்தையோட பணிவோடு நான் சொல்கிறேன். எனக்கு என்னுடைய உயரம் தெரியும், ஆனால் என்னுடைய உயரம் ஒரு தனி ஆளாக செய்யக்கூடியல. தனி மரம் தோப்பாகாது. ஒரு கட்சியுடன் இணைந்தால் தான் வெற்றி பெற்று, நான் தனியாக வெற்றி பெற்றுட்டு என்ன பிரயோஜனம்? எனக்கு அரசியல் வந்து அங்கீகாரம் இல்லை, சேவை செய்யக்கூடிய ஒரு இடம். இல்லைன்னா நான் சமூக சேவை செய்கிறேன், இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் அரசியலில் போனால் பெரிய வீச்சு இருக்கும் ஆட்சிக்கு வரத. அந்த ஆட்சிக்கு வரக்கூடிய தகுதி இந்த காங்கிரஸுக்கு இல்லை. ஆட்சிக்கு வந்து என்னை அதே மாதிரி ஆட்களை அங்கீகாரம் பண்ணாதாலேயே இன்னைக்கு ஆட்சிக்கு வரல இந்த காங்கிரஸ். நான் மட்டும் இல்லை, இது மாதிரி பல பேர். இன்னொன்னு கேட்டீங்கன்னா 25 வருடம் 30 வருடம் பரம்பரையா வந்த காங்கிரஸ்காரர்கள் என்று நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இண்டிபெண்டன்ட்ல காங்கிரஸ் தனியாக நிற்கச்சே
50,000 ஓட்டு வாங்கி இன்று அவர் வெற்றி பெற்றார். ஆனா அவர் நல்லா படித்தவர், லாயர். அவரை போன்றவர்களுக்கும் காங்கிரஸ் சரியான இது கொடுக்கல. அவருடைய பெயரை சொல்றேன், குமரேஷன் பேர். நான் சதன் மாவட்டத்தில் இருக்காரு. நான் அவர் கூட போய், ஏன்னா இது வேளச்சேரி பற்றி நீங்க குறுக்க நோக்கில் பேசாதீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக காங்கிரஸ் தோக்கச்சு 2014 500 கிராமங்களுக்கு போய் 10 பேர்கிட்ட பேசினேன். இவர் கூட போய் கிராமங்களில் உட்காந்து கிராமங்களில் கட்சி வளர்க்கணும் பார்த்தேன். அதனால இது ஒரு குறி. நான் நாட்டையே மாற்றணும்னு நினைக்கிறேன். ஒரு தொகுதின்ற இதில் நீங்க குறுக்கிடாதீங்க. இதை நாட்டை மாற்றக்கூடிய என்னை போன்ற சக்திகள், எனர்ஜெட்டிக்கா இருக்க சக்திகள், உண்மையான காமராஜருடைய ஆட்சியை, எளிமை, நேர்மை, தூய்மை உடைய ஆட்சியை ஏற்படுத்தக்கூடிய சக்திகளை ஒன்றாக இணைக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. அதாவது நீங்க ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. வேளச்சேரியில் இருந்தா திமுக நம்ம கூட கூட்டணியில இருக்கு, அவங்க செலவும் பார்த்துக்குவாங்க, இதுவும் பார்த்துக்குவோம், நம்ம கஷ்டப்பட இல்லாம எம்எல்ஏ ஆளான்னு நினைச்சீங்கல்ல. ஒரு திமுக காரர் மாதிரி நீங்க பேசுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் திமுகவை ஆதரித்தவன் பல நேரங்கள்ல. நான் தோழமையா இருக்கச்சே திமுகவை எதிர்த்தவனும் கூட. எதிர்த்தவன்றோட கலைஞர் சொன்ன மாதிரி தட்டி கேளுங்கள், இல்லை என்றால் குட்டியும் கேட்டவன். அதாவது இடிப்பார் இல்லா யமாராமன் கெடுப்பார் என்று கெடுவான். நான் ஒரு நல்ல தோழன் தட்டி கேட்கணும். ஓகே, அதுதான் ஒரு தோழனுக்கு அதிகாரம். நான் அந்த மாதிரி இருந்தவன். அதனால இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் தெருவில் பேசுறதுக்கு உதவும், என்கிட்ட அது ஓடாது. சரி சார், நீங்க கேட்குறப்ப அங்க யாரு இப்போ எம்எல்ஏ இருக்கிறார், அவர் கூட நம்மளால் மோத முடியுமா? இப்போதைய தமிழக காங்கிரஸ்ல காசு கொடுத்தாதான் சீட்டு அதிகமா இருக்கு, அது வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு. அப்படி இருக்கப்ப உங்களுக்கு தருவாங்களா சார்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல. எங்க கட்சியை பத்தி, கடந்த கால கட்சியை பத்தி நான் எதையும் இப்போ இன்றைக்கு விமர்சிக்க வரல. நான் எதிர்காலத்தை நோக்கி எனர்ஜியோட இருக்கேன். நாட்டையே மாற்றணும்னு ஒரு முயற்சியில் வந்தேன். அதை கைவிட்டு போடல. தமிழ்நாடும் இந்தியாவும் என்னுடைய 2 கண்கள். என்னுடைய பாதை அரசியல் மூலமாக மக்களுக்கு செய்யக்கூடிய பாதை தொடரும். அப்போனா நீங்க இப்பொழுது சரி சார், நீங்க விருப்ப மனு கொடுத்தீங்க, இது மேலிடத்துக்கு போச்சா? ஐயா, நான் மேலிடத்து போயிருந்த உங்கள் அருமை பெருமை நீங்க சொல்லிட்டு இருந்த அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இதே மாதிரி செஞ்சிருப்பாங்களா? தெரிஞ்சுதானே உங்களுக்கு கொடுக்கல. நான் பதில் சொல்றேன். நான் டெல்லிக்கு போயிருந்தேன். மேலிடத்தில் என்னுடைய பெயர் போயிட்டு, அதில் சந்தேகமே வேண்டாம். ஒன்றும் கேட்டால் ஐ டெல் யூ, வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன், வியாழக்கிழமை இரவு யூ கேன் கோ அண்ட் செக், ஐ வாஸ் அட் தி கேட். இதெல்லாம் வாங்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். கேட்டில் உள்ளே போகிறேன், எனக்கு ஒரு செய்தி வந்தது, கொஞ்சம் இருங்கன்னு. ஸோ டெல்லிக்கு தெரியும், அவர்களும் பல காரணங்களால் செய்ய முடியல. அதுதான் வாழ்க்கை. இது ஓகே. இஃப் காங்கிரஸ் is a tool to help the country, that tool is not an effective tool today, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலையும். அதனால் ஐ require a better tool, a sharpened tool where I can help them, they can help me. Because மறுபடியும் சொல்கிறேன், கட்சிங்கிறது ஒரு கருவி தான். சேவை பெரிய அளவில் வீச்சுடைய சேவை தான் நமக்கு வேணும். அரசியல் தான் களம். ஏன்னா அதன் மூலமாகத்தான் பெரிய வீச்சு இருக்க முடியும். அப்போது சேவை செய்வதற்காக சரியான அவங்களுக்கும் என்னை போன்றவர்களுடைய இது வேணும், எனக்கும் அவர்களுடைய எனர்ஜியும் இதுவும் வேணும். ஸோ 1+1 should become 11. That's what I'm looking for. சார், இப்போ வேளச்சேரி எம்எல்ஏ இருக்கிறக்கிட்ட பணம் எவ்வளோ இருக்கும்? பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். அப்படி இருக்க உங்ககிட்ட அவ்வளோக்குள்ள இருக்கா? அதை அதே மாதிரி பண்ணியிருந்தா உங்களுக்கு கிடைச்சி இருக்கும்ல. வசதி இருக்கு, ஆனால் பணத்தை கொடுத்து நான் சீட் வாங்க விரும்பலை. விரும்பி இருந்தால் என்னைக்கோ வாங்கியிருக்கலாம். நான் நினைக்கிறேன் மக்களுக்கு தொண்டு செய்யணும், நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இத்தனை வருஷம் இருந்தோம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் ஒரு 80,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கம்பெனிக்காக, நான் அந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர், மேஜர் ஷேர் ஹோல்டர். இங்கே சிறுசேரியில்
ஒரு 80,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டினோம். நான் இன்னைக்கு கேமராவை பார்த்து தைரியமாக சொல்ல முடியும், அந்த 80,000 ஸ்கொயர் ஃபீட் சென்னையில் யாராவது கட்டினவங்க யாராவது ஒரு பைசா கூட கொடுக்காம கட்டியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன், நான் பண்ணியிருக்கேன். ஐ ஃபைட். ஒரு தடவை நான் வந்து ஸ்கூட்டரில் போயிருந்தேன், அபவுட் ஏர்லி 90s. அப்போ வந்து சென்ட்ரலுக்கு பக்கத்தில் கிராஸ் பண்ணக்கூடாத இடத்துல தப்பு பண்ணி கிராஸ் பண்ணிட்டேன். போலீஸ்காரர் என்னை பிடிச்சிட்டு மிட் 90s நினைக்கிறேன். சார் 100 ரூபா ஃபைன் சார்னார். நான் தப்பு தாங்க, நான் பண்ணது தப்பு தாங்க, கட்டிடுறேன்னு. சார் எனக்கு 50 ரூபா கொடுத்துருங்க சார், விட்டுடுறேன்னாரு. இல்லைங்க கொடுக்க மாட்டேன்னாரு. அவர் நினச்சாரு நான் பேரம் பண்ணுறேன்னு சொல்லி 40 ரூபா கொடுங்க சார்னாரு. மாட்டேன்னு. சரி, அவர் நினச்சார் இந்த ஆள் காசுக்கு இது பண்ணுறது இல்லை, நேரம் எனக்கு இருக்காது இல்லை, சரின்னு சொல்லிட்டு வாங்க சார் எனக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க சார், உட்காருங்க, பின்னால் அழைச்சிட்டு போனேன். அடுத்த சிக்னலில் சொன்னார், சார் 10 ரூபா கொடுங்க சார்னாரு. மாட்டேன்னு இறங்கி போயிட்டார். ஐ ஃபைட். நான் காந்தி இல்லை, அது நான் தெளிவாக சொல்கிறேன். சொல்லச்சே நான் அப்படியே பர்ஃபெக்டாக நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கேன்னா இல்லை, நானும் ஒரு சராசரி மனிதன் தான். ஆனால் காந்தி வழியில் நேர்மையாக இருக்கணும்னு முயற்சி தொடர்ந்து செய்வேன்றது சந்தேகமே வாங்க. சரி சார், உங்கள் அருமை மாநில கட்சியும் புரிஞ்சுக்கலையா, மத்திய கட்சியும் புரிஞ்சுக்கல, இந்த தமிழக மாநில தலைவராக இருக்க செல்வத்தனுக்கும் தெரிஞ்சுக்கலையா? ஆமாம், யாருக்கு கொடுத்தா இந்த இடத்துல நல்லா இருக்கும், நல்லது செய்வாங்க அப்படின்ட்டு ஒரு இது இருந்தா அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அதுதான் இது. அதாவது இந்த புரிந்து கொள்ளக்கூடாத கட்சி 2014 தேர்தலில் தோல்வி பெற்ற பிறகு கிராமங்களுக்கு சென்று எல்லாரும் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் 3 இடங்கள் இந்த காங்கிரஸ் கட்சியில் இத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், 3 நேரங்களில் அவங்க வேலை செய்ய எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒன்று, ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில் இந்த மாதிரி இவங்களை விடுவிக்கணும்னு சொன்னது, தலைவரை கொன்றவர்களை விடுவிக்கணும்னு சொன்னது. ஒருத்தர் ஒரு காங்கிரஸ்காரர், 1000 தலைவர்கள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, ஒருத்தர் வாய்த்தல். அன்னைக்கு நான் வந்து 1 மணி நேரம் பிரஸ் ரிலீஸ் செய்தேன், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கேட்கும் உரிமை குரல் அப்படின்னு போராடினேன். அது வந்து டிவிக்காக செஞ்சதில்லை. அந்த 14 பேர்கள் அவங்க குடும்பத்துக்காக சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் நானே போனேன். இந்த கட்சி தலைவருக்கு கூட பாடுபடாத இந்த கட்சி எப்படி வேலை செய்யும்? ஒன்று. இரண்டாவதாக 2014 தேர்தல் தோல்வி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அரசியல் தோல்வி வெற்றிகள் சகஜம். தோல்வியில் தைரியமாக மக்களை நிற்கணும், ஒத்துக்கணும் மக்கள் தான். அன்னைக்கு காலையில் 7:30 மணிக்கு போனேன். கட்சியில் வேற யாரும் டிவிக்கு வரவே பயந்தாங்க. ராத்திரி 9 மணிக்கு முடிச்சுட்டு வெளில வரேன். எனக்கு இன்னொரு டிவியில் ஐ பி வெரி பிளைன் தந்தி டிவியில் கூட்டாங்க, சார் வேறு யாரும் வரல, கொஞ்சம் வாங்க சார். காலையில் ஏன்னா இப்போ அந்த மாதிரி வீட்டில் வந்து கிடையாது இப்போல்லாம். ராத்திரி 10:30 மணிக்கு தந்தி டிவிக்கு கடைசியாக டிவி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். ஸோ தோல்வியை கண்டு தோழரும் இல்லை, கட்சிக்காக சேவை செய்தேன். 3வது, முடிஞ்சிடுச்சு, தோத்தாச்சு, எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. 2014 ஆபரேஷன் 62, 63 என்று சொல்லி 500 கிராமங்களுக்கு 10-15 பேரை ஜம்காலம் போட்டு உட்காந்துட்டு அவங்களுக்காக எப்படி கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கிராம தலைவர் காங்கிரஸ்காரன் வரணும்னு முயற்சி செஞ்சவன். அதில் தான் இவரும் அந்த மாதிரி செஞ்சார். நான் முன்ன சொன்னேன் அவர். இந்த பாயிண்ட் இஸ், தோல்வியை கண்டு தோணலை, விடாமுயற்சி, வெற்றியை நோக்கி முயற்சி. முயற்சி என் கையில், விளைவு கடவுள் கையில். ஆனால் தொடர்ந்து என் முயற்சி இருக்கும். நான் பகவத்கீதையை நம்புகிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சரி சார், இப்போ நீங்கள் எம்எல்ஏவுக்கு எத்தனை வாட்டி மனு கொடுத்துருக்கீங்க, விருப்ப மனு? இதோட 17 தேர்தல், எம்பி எம்எல்ஏ தேர்தல். கட்சிக்கு வந்த தேர்தலில் அரசியலில் சேரத்துக்கு தேர்தல் நின்று வெற்றி பெற்று வருவதுக்கு தான். ஸோ அதை வந்து கஜினி முகமது மாதிரி படையெடுத்தேன். அதை கஜினி முகமதுன்னு சொல்கிறத விட ராமானுஜர் மாதிரி அந்த திருமந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். இந்த கட்சி புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, என்னால் திருமந்திரத்தை வாங்க முடியும். நாட்டுக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்பொழுத்திய நிலைமை காங்கிரஸ் படுபாதாளத்தில் இருக்கிறது. இனி எழுவதற்கு கடினமாக இருக்கும். மிக மிக கடினம். என்னை போன்றவர்கள், நான் மட்டுமல்ல, என்னை போன்ற கட்சிக்கு தொண்டு செய்த கோடான கோடி மக்கள், எனக்காவது பப்ளிக் விசிபிலிட்டி இருக்கு, ஒன்றுமே தெரியாத தொண்டன்லாம் இருக்கான். வெரி ரீசென்ட்லி இன்னொன்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, கன்னியாகுமரியில் என் கூட அதே மாதிரி தான் இந்த ஆபரேஷன் 62, 63 கிராமத்துக்கு அழைச்சிட்டு போனவர் ஒரு அப்புறம் கவுன்சிலர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க. தற்கொலை பண்ணவருக்கு கட்சி இது பண்ணிட்டார். வேற ஒன்றுமே இல்லை, குடும்பத்துக்கு எதிராக இது பண்ணி கட்சிக்காக சேவை செய்து கவுன்சிலராகி இருந்து இந்த கட்சி அவர் கண்டுக்காத கட்சி. தலைவரே கண்டுக்கலையே, ராஜீவ்காந்தியே கண்டுக்கலையே.
தொண்டனையா கண்டுக்க போறான். ஐ எம் சாரி, ஐ டோன்ட் வாண்ட் தட். அதை விட ஒரு சிறந்த கொள்கையுடைய கட்சி கிடையாது. இதை பத்தி அது கடந்த காலம், இனி எதிர்காலத்தை நோக்குவோம். சார் நீங்க வந்து ராஜீவ் காந்தியை அடையாளம் கண்டப்பட்டவர். அவருடைய மகன் ராகுல் காந்தி இப்ப இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப ராஜீவ் காந்திக்கு துரோகம் செஞ்சுட்டு போற மாதிரி இருக்கே சார். உங்களுடைய எதிர்காலத்துக்கு, உங்களுடைய ஆசை பாசங்களுக்கு, பேராசைக்கு இன்னைக்கு கட்சி விட்டு வரீங்களா சார்? 2 விஷயம். நான் பேராசக்காரன் தான். இந்த நாட்டை உலகத்திலேயே தலை சிறந்த நாடாக்கணும்ன்ற பேராசக்காரன். இந்த நாட்டுடைய தூதரகங்கள்ல, வெளிநாட்டில் இருக்க தூதரகங்கள்ல எல்லாரும் இந்தியா தான் தலை சிறந்த நாடுன்னு லைன்ல நிற்கணும்னு பேராசைப்படுற பேராசைக்காரன் தான். ராஜீவ் காந்தியை மறந்தது காங்கிரஸும் காங்கிரஸோடைய என்று சொல்லி அவர்களுடைய சொந்த குடும்பமும் தான். அவர்கள் வேணா மன்னிக்கலாம், ஆனா இது மக்கள் மன்னிக்க முடியாது. மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அவர் இறந்துட்டாரு, தட்ஸ் ஓகே. அவர் இருந்தாருன்னா இந்த நாடு பெரிய இதில் இருக்கும். நான் சொல்றேன், நேரு மாதிரி இந்திரா இல்லை, இந்திரா மாதிரியே அளவுக்கு ராஜீவ் இல்லை. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே வருது. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனிமோர். லெட்ஸ் நாட் டாக் அபவுட் காங்கிரஸ். ஏன் நீங்க அதையே குறி வைக்கிறீங்க? நீங்க வந்து உங்க டிவிலாம் என்ன பண்ணணும்னா வருங்கால சமுதாயத்துக்கு உதவுறதா பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கவங்களை உன்னுக்கு வரணும்னு நினைக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், நான் என்னுடைய தேர்தல் நான் இது பட்டு இந்த பத்திரிகையில் ஒரு அறிக்கை விட்டுருந்தேன். அந்த அறிக்கையில் என்ன சொன்னேன்? வருங்காலத்தில் வரவங்க சிந்திச்சுவாங்க, அரசியல் எல்லாருமே வரணும், இளைஞர்கள் வரணும். நீங்க இந்த மாதிரி பேசச்சே இளைஞர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, நல்லவங்க வரக்கூடாதுன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பை சரியா செய்யும். அப்படிங்களா சார்? பொறுப்பு எங்களுக்கு இல்லைன்றீங்க. பொறுப்பு இல்லாம வந்து அரசியல் சாக்கடை இந்த இது நாடு உருப்படாது, பேராசை, இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி நல்லவர்களை இது பண்ணாதீங்க. இல்ல, உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது எது சார்? நிச்சயமா ராஜீவ் தானே சார். ஆனா 37 வருஷமா இந்த அமெரிக்கை நாராயண் யாருன்னு தெரியாது. இல்ல, புழு பூச்சி பூண்டு கூட தெரியாது சார். அந்த தெரிய வச்சது காங்கிரஸ். மன்னிக்கணும். அதை போயிட்டு அதுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியே வரலாமா? மெத்த படித்தவர், அது அமெரிக்கால இருந்துட்டு பெரிய கன்சர்ன்ல இருந்துட்டு வந்தவர். உங்களுக்கு நான் சொல்ல தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே கொஞ்சம் உங்க மனசை தொட்டு பாருங்க. நீங்க உண்மையிலேயே இதை வந்து என்ன ப்ரோவோக் பண்ணணும், உங்களுக்கு நல்ல டிவி ரேட்டிங் வரணும்னு சொல்லுங்க, எனக்கு புரியுது, தவறில்லை. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். மறுபடியும் நான் காங்கிரஸுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது. காங்கிரஸுக்கு நான் பல விதத்துல மக்கள் மத்தியில பெரிய பெயரை ஏற்படுத்தி கொடுத்தேன். முதலாக 2004 டேட்டா பேங்க் சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய இதுல சர்வீஸ் சேர்ந்த பிளட் பேங்கை சேர்த்தது யாரு? இல்லை இந்த இதில் வந்து வெள்ளத்தில் இருந்து காங்கிரஸ்காரனாக மக்களுக்கு சேவை செய்தது யாரு? இதெல்லாம் காங்கிரஸ். நான் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸின் ஒரு முகம் அப்படின்றத நீங்க மறுக்க முடியுமான்னு கேட்டேன். மறுக்க முடியாது. அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ நான் செய்கின்ற ஒவ்வொரு சேவையும் அடித்தட்டு வெள்ளமாக இருக்கட்டும், ஏன் அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவன் காங்கிரஸ் INTUC-ஆல என்னை சேர்த்துக்கல. நான் அமெரிக்கை நாராயணனா தான் என்னை வந்து அனைத்து கட்சி ஆட்டோ தொழிற்சங்கத்துடைய கௌரவம். இதெல்லாம் வந்து நான் காங்கிரஸுக்கு சேர்த்த பெருமை இல்லையா? ஒவ்வொரு முறையும் இந்த ராஜீவ்காந்தி கொள்கைக்காக பேசினது இல்லையா? இந்த காங்கிரஸ் எங்க போகணும் அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்ன உண்மையை சொல்லி காங்கிரஸுக்காக பேசலையா? அதனால நீங்க உன்னை புரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்க வேற யார்ட்டையா திமுக காரங்கிட்ட இந்த அரசியல்ல வந்து பதவிக்காகவும் பணத்துக்காகவும் வர பாருங்க, அவங்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டீங்கன்னா சரியா இருக்கும். நான் புகழுக்காக வர்றது கூட ஒரு வித சுயநலம் நினைக்கிறேன். மக்களுடைய சேவை மட்டும்தான் உண்மையான அரசியலா இருக்க முடியும். நீங்க நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் இருங்க. புகழுக்காக நான் வந்திருந்தேன்னா இல்ல, நீங்க மறுபடியும் சொல்றேன், நீங்க இவ்வளவு நான் வெள்ளத்தில் இவ்வளவு கழுத்து வரைக்கும் மார்பாளர்கள் இருக்கேன், நான் டேட்டா இது பண்ணிருக்கேன், அது பண்ணிருக்கேன், இது இருக்கு. அதாவது ஒரு தொண்டு செய்வது சுயநலம் இல்லாமல் செய்வதுதான். ஆனா நமக்கு இந்த பொது தொண்டு செய்வது நம்மளுக்கு பிரீதி பலம் ஏதாவது இருக்குன்னு அந்த கணக்குல தான் நம்ம MLA ஆகணும், MP ஆகணும், இப்படி கணக்கு போட்டு நீங்க பொது நலத்தை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க சார். அதாவது உங்களுக்கு ஒரு துரியோதன பார்வை. ஐ எம் சாரி, உங்களை அப்படி நான் சொல்ல விரும்பல. ஆனா உங்க டிவி ரேட்டிங்காக அவங்க சொல்ல வைக்குது, தவறில்லை. ஆனா அந்த கேள்வி என்னுடைய உண்மையான பதில வரவழைக்கும்.
அன்றைக்கும் சரி, நான் இன்னைக்கு வந்து பதவிக்காக மட்டும் வந்திருந்தேன்னா இத்தனை நாள் பதவி கிடைக்கல, அரசியலை விட்டு போயிருப்பேன். பணத்துக்காக வந்திருந்தேன்னா கோடான கோடி மக்கள் டீல் பண்ணியிருக்க முடியும். நான் நேர்மையாக உங்களை பார்த்து சொல்ல முடியும், பணம் மட்டும் வாங்கலை, பணம் கொடுக்காம கூட நான் செஞ்சுருக்கேன்னு சொல்ல முடியும். காட்டினேன், எடுத்துக்காட்ட சொன்னேன். எம்ஜிஆர் கூட நான் அவர்கிட்ட கேட்கச்சு, ஏன் சார் இவ்வளோ போழா இருக்கு, நான் அவர் வந்து நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சான்னு சொல்ல, ஒரு அம்மா இருந்தாங்க ராத்திரி, அந்த அம்மாவை அழைச்சிட்டு போய் விட்டேன், அந்த அம்மா சொல்லியே எனக்கு 10,000 ஓட்டு வந்ததுன்னு. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புகழ் என்பது ஒரு சுயநலம் என்று நான் நினைக்கிறேன். பணத்துக்காக வரல எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இத்தனை நேரம் அரசியல் விட்டு போயிருப்பேன். பணத்துக்காக வரலன்னு தெரியும். ஆனால் சில பேருக்கு எங்கள் வீட்டிலேயே சொல்லுவாங்க, நீ இதை சொல்கிறையே விளம்பரப்படுத்தக்கூடாது. ஏன்னா என்னுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு எங்களுடைய குடும்ப கல்ச்சரல் சூழ்நிலை அடியேன் என்று சொல்லி தான் பழக்கம். அடியார்க்கு அடியார்கள். வலது கை கொடுப்பதை இடது கைக்கு அறியாமல் இருக்கணும்ன்றது தான் இது. அது வந்து சரிதான். ஆனால் நான் ஏன் இதை செய்கிறேன் சொல்கிறேன்னா, என்னை பார்த்து மக்கள் மற்றவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்பவர்கள் அரசியலுக்கு வரணுன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு இது சொல்கிறேன், ஒரே ஒரு நிமிடம். என்னுடைய வீட்டில் எங்கள் வீட்டு கல்யாணத்தும் போது, என்னுடைய முதல் பெண் கல்யாணத்தும் போது எல்லாரும் எனக்கு வந்து கிஃப்ட் வேணான்னா கூட கொண்டு கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன், மதுரையில் தெருவில் இருக்காங்க பாருங்க, அவருக்கு உணவு கொடுக்குறவருக்கு அவரே அங்கே வரவழைச்சிட்டேன். நேராக அவர்கிட்ட பணம் கொடுங்கன்னு சொன்னேன். இதை வந்து 5 லட்சம் சேர்ந்தது. இதை உடனே நீங்கள் தற்பெருமைன்னு சொல்வீங்க. ஆனால் இதை பார்த்து என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தினர் பலர், எனக்கு தெரிந்து ஒரு 10-15 பேர் அவர்களுடைய கல்யாணத்தில் இது செஞ்சுருக்காங்க. இது வந்து சுயநலமா, புகழா, இல்ல மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா? உண்மையை சொல்லுங்க. எந்த இல்ல கேட்ட கேள்விக்கு பதில். இது உண்மையில இது வரவேற்க வேண்டியது. வரவேற்க வேண்டியது இல்ல. இது சுயநலத்துக்காக செஞ்சனா, புகழுக்காக செஞ்சனா? சுயநலம் கிடையாது. புகழுக்காக செஞ்சனா? இல்ல. அப்ப எப்படி அதை எப்படி நீங்க கேள்வி கேட்பீங்க? இல்ல, இப்பதான் தெரியுது. இப்படி, அதாவது பெரும்பாலும் இப்படிதான் செஞ்சிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் இப்படிதான் இருக்காங்க மக்கள். இருக்காங்க. அதனால அந்த இது நீங்க கேட்ட கேள்வி அதுல எடை போட்டேன். ரைட். நீங்க கேட்ட கேள்வி நியாயமானது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் அப்படிதான் இருக்கு. இல்ல, நியாயம்தான். நான் குடிசையில போய் இந்த ஊருக்கு வந்துச்சு, பல குடிசைகள் தங்கினேன். பல பேரு கொஞ்சம் பயம், இவன் என்ன பொம்பளை பொறியா இருப்பானான்னு. ஆமா, நியாயம் தானே? ஆமா, அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க. இல்ல, அமெரிக்கால வந்ததா இல்ல, இதாவது பணம் உள்ளவன் மற்றவங்களுக்கு செய்யணும் போய் இருக்குச்சே, இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும். ஆனால் ஒரு தடவை தெரிஞ்சப்பறம் மயிலாப்பூரில் இந்த இது இருக்குல்ல, சிவாஜியோட மணிமண்டபம் இருக்குல்ல, அந்த இடத்துல குடிசைகள் இருந்தது. அந்த இடத்துல குடிசைகளில் எரிஞ்சு போச்சு. அடையார் ஆறுக்கு பக்கத்தில் அவங்கள தெருவில் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு ஆதம்பாக்கத்தில் இடம் வாங்கி கொடுத்துவேன். தெருவில் இறங்கி போராடினோம். இன்னொன்று என்னென்னா, என்ன மாதிரி படித்தவன், நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எக்கனாமிக் டைம்ஸ், ஹிந்து, பிஸ்னஸ் லைன், இதெல்லாம் வந்து ஓப்படில் எழுதுறது ஒன்றும் சுலபமான காரியம் இல்லை. ஆமாம். இதில் எனக்கு ஒரு 12-15 ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் ஓவர் த டைம். நான் இவன்லாம் என்ன பண்ணுவான், ஏசி அரசியல்வாதி, நல்ல சிந்தனையாளன்பா, அவன்லாம் தெருவில் இறங்கி வேலை செய்ய மாட்டானுவான். தெருவில் இறங்கி போராடினவன், அடித்தட்டு மக்களோட வாழ்ந்தவன், ஆட்டோக்காரங்களே என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை இந்த மாதிரி உபயோகப்படாத ஒரு கட்சியில இருந்து வேஸ்ட் பண்ண வேணாம். மக்களுக்கு என்னுடைய எஃபெக்டிவ்னஸ் வேணும். சார், உண்மையிலே உங்களுக்கு பரந்தப்பட்ட மனசு, ஏழைகளுக்கு எளியோர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யணுன்ட்டு இருக்கிறீங்க. அதை தொடரணுன்ட்டு ஜெம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சார். உங்களை மாதிரி நல்லவர்களுடைய ஆசீர்வாதம், அன்பு, தொடர்பு, அவர்களுடைய ஆலோசனை கூட என்னுடைய எதிர்காலம் நல்ல விதத்தில் மக்களுக்கு மேலும் நல்லது செய்து இந்த நாட்டிற்கு நான் எதிர்பார்த்த மாதிரி people will be waiting in front of the Indian embassies all over the world. Let's hope so.